வணக்கம். இன்னைக்கு இந்த பார்ட் 6 வீடியோல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பிஎன்எஸ் வெர்சஸ் ஐபிசி பார்க்க போறோம். ஏற்கனவே நாம பார்ட் 4 and 5 இதுலயும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபுல்லா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் பிஎன்எஸ்எஸ்ல பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமா பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பார்ட் 6. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 339 and 341 ஆஃப் ஐபிசி இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அதாவது முறையின்றி தடுக்கிறது, ஒருத்தரை முறையின்றி அவரை தடுக்கிறது என்னன்னா இந்த இதில் அஃபென்ஸு. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பிஎன்எஸ்ல ஒரே இதில் கொண்டு வர்றாங்க. இதுலன்னா 126 ஆஃப் பிஎன்எஸ்ல கொண்டு வர்றாங்க. இந்த 126 சப் கிளாஸ் 1, 126 சப் கிளாஸ் 2 அது என்னன்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்மெண்ட், பனிஷ்மெண்ட் ஃபார் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்மெண்ட், இதை ரெண்டையுமே ஒரே செக்ஷன் கன்சாலிடேட் பண்ணி ஒரே செக்ஷனுக்குள்ள கொண்டு வராங்க. இதுல என்ன பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட் செக்ஷன்ல ஃபைன் அமௌண்ட் அப் டு 500 இருந்ததை இப்போ 500 அப் டு 5000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள பெரிய சேஞ்சஸ். அதாவது இந்த ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், அதாவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முறையின்றி தடுக்கிறது வேற, முறையின்றி சிறைப்பிடிக்கிறது வேற. முறையின்றி சிறைப்பிடிக்கிறது தான் என்ன சொல்லணும்னா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா நார்மலா ஐபிசியை பொறுத்தளவுக்கு 340 ஐபிசியில டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்சிக்வெண்டா அந்த ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் பத்தி அடுத்தடுத்த செக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது 342 இருந்து 348 வரைக்கும் உள்ள செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபிசியில ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 340 அந்த 342 இருந்து உள்ள 348 வரைக்கும் உள்ள செக்ஷனை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு இப்ப 127 ஆஃப் பிஎன்எஸ்ல இதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி 127 சப் கிளாஸ் 1, 2, 3 சொல்லி ஏறக்குறைய 8 செக்ஷன்ஸ் 127லே கொண்டு வர்றாங்க. அப்ப 127 சப் கிளாஸ் 1ல இருந்து 127 சப் கிளாஸ் 8 வரைக்கும் பிஎன்எஸ்ல ஃபுல்லா எதை பத்தி சொல்லுதுன்னா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டை பத்தி சொல்லுது. சரியா? ஸோ இதுல அப்ப என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 342 பனிஷ்மெண்ட் ஃபார் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 127 சப் கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதுல ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல அப் டு 1000 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப் டு 5000 வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்சிக்வெண்டா பார்த்தீங்கன்னா 343 ஆஃப் ஐபிசி இந்த செக்ஷன் இருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 127 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ், அதாவது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஃபார் 3 or more days. ஸோ 3 நாட்களும் அதற்கு மேல அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அது 3 நாட்கள் 3 நாட்களுக்கு மேல ஒருத்தவங்களை சிறைப்பிடித்து வைக்கிறது ஒரு குற்றம். அதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப் டு 2 years வரைக்கும் இருந்துச்சு. நவ் அந்த 2 yearsங்கிறத அப் டு 3 years வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த அமௌண்ட்டை இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபைன் அமௌண்ட் அப் டு 10,000 வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பிஎன்எஸ்ல. சரியா? அடுத்து 344 ஆஃப் ஐபிசி. இந்த 344 ஆஃப் ஐபிசி என்னன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்ல 127 சப் கிளாஸ் 4 ஆஃப் பிஎன்எஸ், அதாவது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஃபார் 10 or more days. அப்ப 10 நாட்களும் 10 நாட்களுக்கு மேல ஒருத்தரை முறையின்றி சிறைபிடித்து வைக்கிறது அப்படிங்கிறது அஃபென்ஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் அப் டு 3 years வரைக்கும் இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 3 yearsங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி அப் டு 5 years வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைன் அமௌண்ட் மினிமமே 10,000 இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இது என்னன்னா பிஎன்எஸ்ல 127 சப் கிளாஸ் 4 அப்படி அதுல தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுக்கடுத்து அதுல 346 பார்த்தீங்கன்னா ஐபிசியில், அதாவது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் இன் சீக்ரெட், ஒருத்தரை முறையின்றி பிடிச்சு, அதாவது முறையின்றி
சிறைபிடிக்கிறது இல்லாம அவரை வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு தெரியாமையோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தாரர் இவங்களுக்கெல்லாம் தெரியாமையோ இதே ஒரு செக்லூடான பிளேஸ்ல சீக்ரெட்டான பிளேஸ்ல அடைச்சு வச்சிருந்து அது மாதிரி பண்றக்கூடிய குற்றங்கள் சம்பந்தமா தான் 346 ஐபிசி சொல்லுது. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்ல ப்ரொவிஷன் என்னன்னா 127 சப் கிளாஸ் 6 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதுல 346 ஐபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருந்ததை பிஎன்எஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை கொடுக்கலான்ட்டாங்க. சரியா? ஸோ இது ஒரு சேஞ்சஸாக பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்ல வேற சேஞ்சஸ்ல மெயினா வந்து எல்லா செக்ஷனையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே செக்ஷனா 127 ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 352 ஆஃப் ஐபிசி. இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 131 ஆஃப் பிஎன்எஸ். அதாவது பனிஷ்மெண்ட் ஃபார் அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் அதர்வைஸ் தேன் ஆன் கிரேவ் ப்ரோவோகேஷன். சரியா? ஒரு கிரேவ் ப்ரோவோகேஷன் இல்லாமல் ஒரு அசால்ட்டோ அல்லது ஒரு கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் வந்து 500 இருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 1000 கூட்டியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த அசால்ட் ஆல் கிரிமினல் ஃபோர்ஸ்ல இன்னொரு ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 357 அசால்ட் ஆல் கிரிமினல் ஃபோர்ஸ் இன் அட்டெம்ப்ட் டு ராங்ஃபுல்லி கன்ஃபைன் எ பர்சன். அதாவது ஒரு முறையின்றி சிறைபிடிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அதுக்காக வேண்டி ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் ஒரு அசால்ட் இதை யூஸ் பண்ணுறப்ப நடக்கிற அஃபென்ஸ் வந்து 357 ஐபிசியில் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய கரஸ்பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 135 ஆஃப் பிஎன்எஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ்னா ஃபைன் அமௌண்ட்டு அப் டு 1000 இருந்ததை அப் டு 5000 இப்போ வந்து மாற்றிருக்கிறாங்க. சரியா? அடுத்து 358 ஆஃப் ஐபிசி. இது வந்து கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் 136 ஆஃப் பிஎன்எஸ். அதாவது அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆன் கிரேவ் ப்ரோவோகேஷன். ஸோ ஒரு சடனாக ஒரு கிரேவ் ப்ரோவோகேஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கிறாரு, வைக்கிறாரு, இல்லை வந்து இது பண்ணுறாரு, த்ரெட்டன் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னா அது குற்றம். அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 200 அப் டு 500 இருந்தது. இப்போ வந்து அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 1000 ரூபீஸாக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னாப்பிங்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கிட்னாப்பிங் பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் இதெல்லாம் வந்து ஐபிசியை பொறுத்தளவுக்கு அது டிஃபைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 359 ஆஃப் ஐபிசியில் கிட்னாப்பிங்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அது சம்மந்தமாக ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 359, 60, 360, 361, 363 இது எல்லாத்துலேயும் இந்த கிட்னாப்பிங் சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த கிட்னாப்பிங் இந்த ஐபிசி இந்த செக்ஷன்ஸை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎன்எஸ்ல ஒரே செக்ஷனுக்குள்ள கொண்டு வர பார்க்குறாங்க. அப்போ அதில் எதுனா 137 ஆஃப் பிஎன்எஸ்ல இந்த கிட்னாப்பிங்கும் அதுக்கு ரெலவெண்ட் ஐபிசியில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து சப் கிளாஸாக கொண்டு வராங்க. அதாவது 137 சப் கிளாஸ் 1லேருந்து 137 சப் கிளாஸ் 1A 1B அடுத்து வந்து 2 இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன மெயினாக வந்து ஒரு சேஞ்சஸ் என்னன்னா ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 361 ஐபிசியில் அதாவது கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வேர்டு மைனர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் மைனருங்கிற இடங்கள் எல்லாம் சைல்டு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ சைல்டுங்கிற வேர்டு அதாவது அப்போ அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் எய்தர் மேலாகவும் இருக்கலாம் அல்லது ஃபீமேலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துடுறாங்க ஜென்ரல் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த கிட்னாப்பிங்கை பொறுத்தளவுக்கு முக்கியமான சேஞ்சஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்னொரு செக்ஷன் கிட்னாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா 363A ஆஃப் ஐபிசி. அதாவது கிட்னாப்பிங் ஆர் மைமிங் எ சைல்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் பெக்கிங். அதாவது இந்த பிச்சை எடுக்கிறதுக்காக வேண்டி குழந்தைகளை வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக வேண்டிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா,
அதுக்காக வேண்டி கடத்திட்டு போய் குழந்தைகளை யூஸ் பண்றது. ஸோ இதுவும் வந்து அஃபென்ஸ் 363 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசியில். அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் உடைய ப்ரொவிஷன் என்னன்னா 139 ஆஃப் பிஎன்எஸ், அதுதான் கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன். இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த மைனருங்கிற வேர்டுக்கு பதிலாக சைல்டு அப்படிங்கிறது தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அஃபென்ஸுக்குரிய பனிஷ்மெண்ட்டு எக்ஸ்டெண்டட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி இருந்தது. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு, பட் ரிமைண்டர் டு த நேச்சுரல் லைஃப், அதாவது அஸ்லாங்கஸ் அவங்க உயிரோடு இருக்கும் வரை இந்த மாதிரி அஃபென்ஸில் தண்டனைப்பட்டாங்கன்னா ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் 139 ஆஃப் பிஎன்எஸ்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னாப்பிங் இது பார்க்குறப்ப இந்த கிட்னாப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா 364 364 கேபிட்டல் ஏ 365 367 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் ரெலவெண்ட். இது ஃபுல்லாக ஐபிசியில் உள்ளது. இதெல்லாம் கிட்னாப்பிங் ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இன் ஐபிசி. இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 140 140 ஆஃப் பிஎன்எஸ் இதில் கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ்களாம் அப்படி அப்படியே வந்து ஒரே மாதிரியாக ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் அந்த தனித்தனி செக்ஷனாக இருந்த ஐபிசியில் இருந்ததை பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு செக்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் ஃபுல்லாக எங்கே வருதுன்னா இப்போ 140 ஆஃப் பிஎன்எஸ் இதில் வந்து இந்த கிட்னாப்பிங் ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் இதில் வந்து வருது. ஸோ அப்போ இந்த 140ல் 140 சப் கிளாஸ் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 140ல் 4 சப் கிளாஸஸ். ஸோ 141லேருந்து 140 சப் கிளாஸ் 4 வரைக்கும் ஃபுல்லாக வந்து வந்துப்பாங்க. பட் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐபிசியில் உள்ள என்ன கண்டென்ட்டோ அதே தான் இங்கே வருது. ஒன்லி கன்சாலிடேட் பண்ணி இந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 366 பி ஆஃப் ஐபிசி, அதாவது இம்போர்ட்டேஷன் ஆஃப் கேர்ள் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி. அதாவது ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து ஒரு பெண்ணை கேர்ள் அதை வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் மற்ற பர்பஸ்க்காக வேண்டி கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இட்ஸ் அ அஃபென்ஸு அப்படின்னு சொல்லி 366 பி ஐபிசியில் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு இப்போ கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்ல 141 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான சேஞ்சஸ் இருக்கு. என்னன்னா முதல்ல என்ன சொல்றாங்க ஐபிசியில் இம்போர்ட்டேஷன் ஆஃப் கேர்ள்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா ஒரு பெண்ணை மட்டும் ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அதுதான் அஃபென்ஸுங்கிற மாதிரி ஐபிசியில் இருக்கு. இப்போ பிஎன்எஸை பொறுத்தளவுக்கு அந்த கேர்ளுங்கிறதோட சேர்த்து கேர்ள் ஆர் பாய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ பாய் இட்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருதா. அப்போ 18 இயர்ஸ் கீழே எய்தர் பாயாக இருக்கலாம் அல்லது கேர்ளாக இருக்கலாம். அவங்கள வந்து ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து கொண்டு வந்து செக்ஸுவல் இதுக்கோ அல்லது வேற ஏதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணாங்கன்னா தட் இஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது 141 ஆஃப் பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து 370 ஆஃப் ஐபிசி. இதுல வந்து 370ல டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன். சரியா? அதாவது ஆட்கடத்தல். இதுல இந்த செக்ஷன்ல மைனர் அப்படிங்கிறது எங்கெங்க பயன்படுத்த போறதோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சைல்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் மேஜர் சேஞ்சஸ் அதுல இல்லை. அதே மாதிரி 370ல கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசி அதனுடைய தொடர்ச்சியா அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் ப்ரொவிஷன் வந்து 144 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எ டிராஃபிக்கிங் பர்சன், அதாவது ஒரு ஆட்கடத்தல் பண்ணி அந்த நபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்லி 144 ஆஃப் பிஎன்எஸ்ல சொல்லப்படுது. இதில் வந்து மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சென்டென்ஸ் அதாவது தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்திலிருந்து 7 வருஷமா அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கக்கூடியதாக இப்போ வந்து என்னன்னா மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலே வந்து சப் கிளாஸில் உள்ள செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் இருந்ததை 10 இயர்ஸில் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ வேற ஒன்றும் பெரிய பனிஷ்மெண்ட்டை தவிர வேற ஒன்றும் கண்டென்ட்டில் ஒன்றும் பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து இதில் இல்லை. இந்த செக்ஷன்லையும் அதே மாதிரி
மைனருங்கிற வேர்டு எங்கெங்க பயன்படுத்த போறதோ அங்கெல்லாம் வந்து சைல்டுங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஐபிசியை பொறுத்தளவுக்கு செக்ஷன் 132 ஆஃப் ஐபிசி, அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 ஆஃப் பிஎன்எஸ், அதாவது அபேட்மெண்ட் ஆஃப் மியூட்டினி. அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சோல்ஜரோ அல்லது நேவியில் இருக்கிறவரோ அவங்களுடைய உயர் அதிகாரியுடைய அந்த ஆர்டருக்கு கட்டுப்படாமல் ரெஃப்யூஸ் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அதுவும் வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இது வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்போ 3 இயர்ஸ் இருந்துச்சு, அப் டு 3 இயர்ஸ். சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 இயர்ஸ்லேருந்து அப் டு 10 இயர்ஸ் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு பனிஷ்மெண்ட்டை கூட்டியிருக்காங்க, 10 இயர்ஸுக்கு வந்து இருக்கு. இது 160 ஆஃப் பிஎன்எஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் 136 ஆஃப் ஐபிசி, இது ஹார்பரிங் டெசர்டர். ஹார்பரிங் டெசர்டர்னா அடைக்கலம் கொடுக்கறது. அதாவது இந்த மாதிரி இப்போ ஒரு ஆர்மிலேயோ அல்லது நேவிலேயோ இருந்து வெளியே வந்து அதுக்கு பணியாற்றாம சப்போஸ் வந்து வெளியே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த இதுவும் வந்து ஒரு குற்றம். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 136 ஆஃப் ஐபிசியில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 164 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஒய்ஃபுங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பவுஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஜெண்டர் நியூட்ரலாக வந்து பண்ணியிருக்காங்க. சில கேட்டகரியில் வந்து எக்ஸப்ஷன் கேட்டகரி கொடுக்குறாங்க. அதாவது எய்தர் ஹஸ்பண்டோ அல்லது வந்து ஒய்ஃபோ அதை வந்து சப்ரஸ் பண்ணி அதை அவங்களுக்கு ஹார்பரிங் அடைக்கலம் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சில எக்ஸப்ஷன் கேட்டகரி வந்து கொடுக்குறாங்க. அது வந்து முதல்ல வந்து ஒய்ஃபுக்கு மட்டும் இருந்த இதை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பவுஸ் அப்படிங்கிற ஒய்ஃபுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஒய்ஃபுக்கு பதிலாக ஸ்பவுஸ் அப்படிங்கிற வந்து வேர்டை யூஸ் பண்ணுறதுனால எய்தர் ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம் அல்லது ஒய்ஃபாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுது. அடுத்து 137 ஆஃப் ஐபிசி. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டெசர்டர், ஹார்பரிங் டெசர்ட்னு சொல்லுவோம். அதாவது அந்த சோல்ஜரோ அல்லது நேவியில் உள்ளவங்களோ அந்த ஒர்க்கை செய்யாமல் வெளியே வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, இவங்களை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், அடைக்கலம் கொடுக்கறது தப்பு. இன்னொன்று பை நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவாக அவங்கள வந்து சப்போஸ் அவங்களுக்கு உரிய உதவிகளை செஞ்சாங்கன்னா, எய்தர் வந்து ஒரு போட்லேயோ அல்லது வந்து சாதாரணமாக வேற வந்து தரை மார்க்கத்திலேயோ ஒரு நெக்லிஜென்ட்டாக கவனக்குறைவாக அவங்களுக்கு இந்த இதுன்னு தெரியாமையே, அவர் டெசர்டர் அப்படிங்கிறது தெரியாமையே செஞ்சா கூட இதுவும் குற்றம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது இது வந்து 165 ஆஃப் பிஎன்எஸ்ல சொல்லப்படுது. இது வந்து ஒரு மைனர் இதுதான். அதனால என்னன்னா அப் டு 500 வரைக்கும் பனிஷ்மெண்ட்டுங்கிறத இப்போ வந்து என்னன்னா 3000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பார்ட் 6 வீடியோவில் இது வரைக்கும் வந்து சேஞ்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்த்தோம். அடுத்து இதனுடைய கண்டினியூட்டியை பார்ட் 7ல் பார்ப்போம். அதுவரை